அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு தமிழ் லைன் பை லைன் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த ஒரு வீடியோவில் 10th புக்கு ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு. அதனால் நீங்கள் படிக்க வேண்டிய தேவையில்லை. இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தாலே போதும். ஃபஸ்ட்டு திருவாசகம். மெய்தான் அரும்பி விதிர் விதிர் துன்பிரை யார் கலர்கென் என்ற பாடலை பாடியவர் மாணிக்கவாசகர். சைவ சமய குரவர் நால்வர் யார்? அப்பர், திருஞான சம்பந்தர், சுந்தரார், மாணிக்கவாசகர். மாணிக்கவாசகர் பிறந்த ஊர் திருவாதவூர், மதுரைக்கு அருகில். பாண்டியன். மாணிக்கவாசகர் எந்த மறைவிடம் தலைமை அமைச்சராக பணியாற்றினார்? மாணிக்கவாசகர். மாணிக்கவாசகரின் அடைமொழி பெயர் அழுது அடைந்த அன்பர். மாணிக்கவாசகர் அருளியவை திருவாசகம், திருக்கோவையார். இவர் எழுப்பிய கோள் திருப்பெருந்துறை ஆவுடையார் கோவில். திருப்பெருந்துறை ஆவுடையார் கோவில் உள்ள மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம். மாணிக்கவாசகர் எந்த நூற்றாண்டை சார்ந்தவர்? கிபி 9ஆம் நூற்றாண்டு. சைவ திருமுறைகள் 12 8ஆம் திருமுறையில் உள்ளவை திருவாசகமும் திருக்கோவையரும். திருவாசகத்தில் இடம்பெற்றுள்ள பாடல்களின் எண்ணிக்கை 658. திருவாசகம் கல் நெஞ்சையும் கசிதுருக செய்யுமாதலால் இவ்வாறு வழங்கப்படுகிறது. திருவாசகத்திற்கு உருகார், ஒரு வாசகரும் உருகார். திருவாசகத்தினை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி.யு. போப். 100 பாடல்களை கொண்ட நூல்களை குறிக்கும் அடைமொழி சதகம். மாணிக்கவாசகர் எந்த இறைவன் திருவருளால் ஆட்கொள்ளப்பட்டார்? திருப்பெருந்துறை இறைவன். உலக வரலாற்றிலேயே மேதையான மாணிக்கவாசகரை விட புலமை, உழைப்பு, துன்பத்தை பொறுத்தல், இடையாற நிலையான பக்தி ஆகியவற்றுடன் நம் மனதை கவர்ந்திருக்கின்றார் யாருமில்லை என்று கூறியவர் ஜி.யு. போப். மாணிக்கவாசகரின் திருவாசகமும் திருக்கோவையும் எத்தனையாவது திருமுறையில் வருகிறது? 8ஆம் திருமுறை. சொல் மற்றும் பொருள். மெய் என்றால் உடல், விரை மனம், நெகிழ தளர, ததும்பி பெருகி, விதிர்வித்து உடல் சிலித்து. நெக்ஸ்ட் திருக்குறள். திருவள்ளுவரின் சிறப்பு பெயர்கள். முதற்பாவலர், தெய்வப்புலவர், செந்நாப்பேதர், பொய்யில் புலவர், பெருநாவலார். திருவள்ளுவர் ஆண்டு கிமு 31. தமிழக அரசு தை திங்கள் 2ஆம் நாளை டேஷாக அறிவித்து கொண்டாடி வருகிறது. திருவள்ளுவர் நாளாக. திருக்குறள் எவ்வாறு போற்றப்படுகிறது? உலக பொதுமறை. திருக்குறளின் பெருமைகளை போற்றி புகழும் நூல் திருவள்ளுவ மாலை. வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையம்மே, இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என்று கூறியவர் பாவேந்தர் பாரதிதாசன். திருக்குறளில் உள்ள இயல்களின் எண்ணிக்கை 9. 1812 திருக்குறளை முதலில் பதிப்பித்து தஞ்சையில் வெளியிட்டவர் மலையத்து வாசன் மகன் ஞானப்பிரகாசம். திருக்குறள் ஒரு வகுப்பார்க்கோ, ஒரு மதத்தார்க்கோ, ஒரு நிறத்தார்க்கோ, ஒரு மொழியார்க்கோ, ஒரு நாட்டார்க்கோ உரியதென்று அது மன்பதற்கு உலகுக்கு பொது என்று கூறியவர் திருவி கல்யாண சுந்தரனார். திருவள்ளுவர் தோன்றிராவிட்டால் தமிழன் என்னும் ஓர் இனம் இருப்பதாக உலகத்தார்க்கு தெரிந்திருக்காது. திருக்குறள் என்னும் ஒரு நூல் தோன்றிராவிட்டால் தமிழ்மொழி என்னும் ஒரு மொழி இருப்பதாக உலகத்தார்க்கு தெரிந்திருக்காது என்று கூறியவர் கி.ஆ.பெ. விஸ்வநாதம். திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டு முக்கிய மொழிகள் ஆங்கிலம், கிரேக்கம், லத்தீன். திருக்குறள் எந்த வெண்பாக்களால் ஆனது? குறள் வெண்பா. திருவள்ளுவர் நாளாக தமிழக அரசு அறிவித்த நாள் தை திங்கள் 2ஆம் நாள். சுருங்க சொல்லி விளக்க வைப்பதில் வள்ளுவர். திருக்குறள் எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது? 107. திருக்குறளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் வீரமாமுனிவர். திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி.யு. போப். அடுத்து 7ஆதி. பால் நோக்கி வாழ்வான் பழியில்லா மன்னனாய் நூல் நோக்கி வாழ்வான் உனித்து என்ற பாடலை பாடியவர் கணித மேதவியார். 7ஆதியை இயற்றியவர் கணித மேதவியார். கணித மேதையார் எந்த சமத்தை சார்ந்தவர்? சமண சமம். சமண சமத்திற்கே உரிய கொல்லாமை முதலிய உரியான அறக்கருத்துக்களை வலியுறுத்தி கூறும் நூல் 7ஆதி. கணித மேதையார் எந்த நூற்றாண்டை சார்ந்தவர்? கிபி 5ஆம் நூற்றாண்டு. திணைமாலை 150 என்னும் நூலின் ஆசிரியர் கணித மேதையார். 7ஆதி எக்கணக்கு நூலாக உள்ளது? 18
கீழ்கணக்கு. ஏலாதி சிறப்பாயிரம் தற்சிறப்பாயிரம் உட்பட எத்தனை வெண்பாக்களை கொண்டுள்ளது? 81 வெண்பாக்கள். இலவங்கம், சிறுநாவற்பூ, சுக்கு, மிளகு, திப்பிலி ஆகியவற்றால் ஆன மருப்பொருளின் பெயர் ஏலாதி. எந்த நூலின் நற்கருத்துக்கள் கற்போரின் அறியாமையை அகற்றும்? ஏலாதி. வணங்கி வழியொழுகி மாண்டார் சொல் கொண்டு என்னும் பாடல் ஏலாதியில் எத்தனையாவது பாடலாக அமைந்துள்ளது? 59. மருந்து பொருட்களின் பெயரில் அமைந்த இரு நூல்கள். திருக்கடுகம், ஏலாதி. மாண்டார் என்பதன் பொருள் மாண்புடைய சான்றோர். தமிழருக்கு அருமருந்து போன்றது எந்நூல்? ஏலாதி. நெக்ஸ்ட் உயர்தனிச் செம்மொழி. வீறுடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழன் பெருமையை பறைசாற்றியவர் பாவலரேறு பெருஞ்சித்தனார். தமிழ் எத்தனை ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த இலக்கிய வளமிக்க மொழி? 3000 ஆண்டுகள். உலகிலுள்ள மொழிகள் 6000க்கு மேல். திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய மொழி தமிழ் செம்மொழியாம் என்று செம்மொழிக்கு இலக்கணம் வகுத்தவர் பரிதிமாற் கலைஞர். 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி. அதுவே நம்மொழி என்றவர் பாவனார். உலகத்தில் உள்ள மொழிகளின் இலக்கண இலக்கிய வளமுடைய மொழிகள் 3000. 2000 ஆண்டிற்கும் மேற்பட்ட வரலாற்று தொன்மையுட மொழிகள் தமிழ், சீனம், சமஸ்கிருதம், லத்தீன், இப்ரு, கிரேக்கம். வழக்கிழிந்த மொழிகள் லத்தீன் மற்றும் இப்ரு. செம்மொழிக்கான 11 தகுதி கோட்பாடுகளை வெளியிட்டவர் முஸ்தபா. கடல்கோளால் கொல்லப்பட்ட பழந்தமிழர் குமரி கண்டம், இலேமூரிய கண்டம். முதல் மாந்தர் தோன்றிய இடம், அவர் பேசிய மொழி. குமரி காண்டம் தமிழ்மொழி. முதல் இடைத்தமிழ் சங்கங்கள் அமைக்கப்பட்ட இடம் குமரி காண்டம். 3ஆம் தமிழ் சங்கம் நிறுவப்பட்ட இடம் மதுரை. 3ஆம் தமிழ் சங்கம் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு தோற்றுவிக்கப்பட்டது? 3000 ஆண்டுகளுக்கு முன். என்றுமுளதென் தமிழ் என்றவர் கம்பர். அடுத்த கேள்வி. எந்த மொழி பிற மொழி சொற்களை நீக்கினாலும் இனிதின் இயங்க வல்லது? தமிழ்மொழி. மிகுதியான வேர்ச்சொற்களை கொண்ட மொழி தமிழ்மொழி. திராவிட மொழிகளான கன்னடம், தெலுங்குவிற்கு தாய்மொழியாக திகழ்வது தமிழ்மொழி. பிராகியி முதலான வடபுல மொழிகளுக்கும் தமிழ்மொழியாக விளங்குவது தமிழ்மொழி என்று கூறியவர் கால்டுவெல். தமிழ்மொழியில் உள்ள வேர் சொற்களின் எண்ணிக்கை 1800. தமிழ்மொழி எத்தனை மொழிகளுக்கு உறவு பெயர்களை தந்துள்ளது? 180. இயல், இசை, நாடகம் என்னும் முப்பெரும் பிரிவுகளை கொண்ட தனித்தன்மை கொண்டது தமிழ்மொழி. அகம், புறம் என வாழ்வியலுக்கு இலக்கணம் வகுத்தவர் தமிழர். மாந்தர் இனத்திற்கே வாழ்வியல் நெறிமுறைகளை வழிவகுத்த நூல் திருக்குறள். உலக இலக்கியங்களில் முதன்மை பெற்றவை சங்க இலக்கியங்கள். சங்க இலக்கியங்களின் மொத்த அடிகள் 26,350 அடிகள். விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் உலகின் வேறு எந்த மொழியிலும் இல்லை என்று கூறிய உலக இலக்கியங்களை ஆராய்ந்த செக் நாட்டு மொழியியல் அறிஞர் யார்? கமில் ஸ்வாலபில். தமிழே மிகவும் பண்பட்ட மொழி என்று கூறியவர் மாக்சு முல்லர். மக்கள் வாழ்வியல் நெறிகளை வெளிப்படுத்துவதில் சங்க இலக்கியங்களை எவ்வாறு அழைக்கலாம்? மக்கள் இலக்கியம். தமிழ் இலக்கணம் படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது என்றவர் கெல்லட். நமக்கு கிடைத்த தமிழ் இலக்கண நூல்களில் பழமையானது தொல்காப்பியம். எழுத்து, சொல், பொருள் ஆகிய மூன்றினுக்கும் இலக்கணம் வகுத்தவர் தொல்காப்பியர். எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி ஆகிய 5 இலக்கணங்களையும் எழுதியவர் அகத்தியர். தொல்காப்பியத்தின் ஆசிரியர் அகத்தியர். இனம், மதம், மொழி கடந்த இலக்கியம் சங்க இலக்கியங்கள். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என உயர் சிந்தனை மிக்க நூல் புறநானூறு. பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என கூறியும் மக்கட் பண்பில்லாதவரை மரம் என பழிக்கும் நூல் திருக்குறள். அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் என்று கூறும் குடிமக்கள் காப்பியம் சிலப்பதிகாரம். உரிமைக்கு உறவுகோல் ஊன்றும் நூல் புறநானூறு. எவர் கூறும் எழுத்து பிறப்பு முறைகள் மொழி நூலரையே வியப்பில் ஆழ்த்துகின்றன தொல்காப்பியர். இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகின்றது என்றவர் முனைவர் எமினோ. அடுத்த கேள்வி.
ஒரு மொழிக்கு எத்தனை ஒலிகள் இருந்தால் போதுமென்பர்? 33. தமிழ்மொழி எத்தனை ஒலிகளை கொண்டுள்ளது? 500. மதுரை தமிழ் சங்க இதழான செந்தமிழில் பரிதிமாற் கலைஞரின் உயர்தனிச் செம்மொழி என்னும் கட்டுரை வெளியிடப்பட்ட ஆண்டு? 1901. தமிழை செம்மொழியாக அறிவிக்க வேண்டி தீர்மானம் நிறைவேற்றி அதை இந்திய அரசிற்கும் இந்திய பல்கலைக்கழகங்களுக்கும் அனுப்பி வலியுறுத்தியது? மேலை சிவபுரீச்சன் மார்க்க சபை 1918ஆம் ஆண்டில். அடுத்த கேள்வி. கரந்தை தமிழ் சங்கம் தமிழை செம்மொழியாக அறிவிக்க வேண்டுமென தீர்மானம் நிறைவேற்றிய ஆண்டு? 1919. 1966இல் உயர்தனிச் செம்மொழி என்னும் ஆங்கில நூலை வெளியிட்டவர்? தேவநேய பாவாணர். 1918ஆம் ஆண்டு தமிழை செம்மொழியாக அறிவிக்க வேண்டுமென தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட மாநாடு? சைவ சித்தாந்த மாநாடு. எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாவது தமிழ்மொழி தோன்றி செம்மை நிலை பெற்றிருத்தல் வேண்டும்? 1000 ஆண்டுகளுக்கு. நடுவண் அரசு எந்த ஆண்டு தமிழை செம்மொழியாக ஏற்பளித்தது? 2004 அக்டோபர் 12ஆம் தேதி. அடுத்து பரிதிமாற் கலைஞர். பரிதிமாற் கலைஞரின் இயற்பெயர் சூரிய நாராயண சாஸ்திரி. பரிதிமாற் கலைஞர் பிறந்த ஊர் விளாச்சேரி, மதுரைக்கு அருகில். பரிதிமாற் கலைஞர் பிறந்த ஆண்டு 1870 ஜூலை 6. தம் மாணவர்களை இயற்தமிழ் மாணவர் என பெயரிட்டு அழைத்தவர் பரிதிமாற் கலைஞர். பரிதிமாற் கலைஞரின் பெற்றோர்கள் யாவர்? கோவிந்த சிவனார் மற்றும் லட்சுமி அம்மாள். அடுத்த கேள்வி. மதுரையில் 4ஆம் தமிழ் சங்கம் யாருடைய தலைமையில் நிறுவப்பட்டது? பாசுகர சேதுபதி. பரிதிமாற் கலைஞரின் தமிழ் புலமையும் கவிபாடும் திறனையும் கண்டு திராவிட சாஸ்திரி என்னும் சிறப்பு பட்டத்தை வழங்கியவர் சி.வை. தாமோதரனார். இந்த நூலில் சூரிய நாராயண சாஸ்திரி என்ற வடமொழி பெயரை பரிதிமாற் கலைஞர் என தனி தமிழ் பெயரை சூட்டிக்கொண்டார். தனி பாசுரா தொகை. தனி பாசுரா தொகை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி.யு. போப். ஆர்தரின் இறுதி என்னும் நூலின் ஆசிரியர் டென்னிசன். விடுந்தனி கடிது என்னும் பாடல் கம்பராமாயணத்தில் எந்த படலத்தில் உள்ளது? குகன் படலம். எந்த ஆண்டில் பரிதிமாற் கலைஞரின் உறுதியான எதிர்ப்பில் பல்கலைக்கழகங்களில் வடமொழி கொண்டு வருவது தடுக்கப்பட்டது? 1912. பரிதிமாற் கலைஞர் யாரிடம் வடமொழி கற்றுக்கொண்டார்? கோவிந்த சிவனார். பரிதிமாற் கலைஞரின் எழுதிய நற்றமிழ் நாடகங்கள் ரூபாவதி, காலாவதி. ரூபாவதி, காலாவதி ஆகிய நாடகங்களில் பரிதிமாற் கலைஞர் ஏற்று நடித்த வேடம் பெண் வேடம். சித்திரக்கவி எழுதும் ஆற்றல் பெற்றிருந்ததால் சித்திரக்கவி என்னும் நூலை எழுதியவர் பரிதிமாற் கலைஞர். ஞான போதினி என்னும் இதழை தொடங்கியவர் மு.சி. பூர்ணலிங்கம். பரிதிமாற் கலைஞர் குமரகுருபரரின் நீதிநெறி விளக்கத்தின் எத்தனை பாடல்களுக்கு உரை எழுதியுள்ளார்? 51. மதுரையில் 4ஆம் தமிழ் சங்கம் யாருடைய மேற்பார்வையில் நிறுவப்பட்டது? பாண்டித்துரை. பரிதிமாற் கலைஞர் யாரிடம் தமிழ் பயின்றார்? சபாபதி. பரிதிமாற் கலைஞர் எத்தனையாவது அகவையில் இயற்கை எழுதினார்? 33. பரிதிமாற் கலைஞர் இயற்கை எழுதிய நாள் நவம்பர் 2, 1903. அடுத்து சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். இளங்கோவடிகளின் தந்தை இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன். இளங்கோவடிகளின் தமையன் சேரன் செங்குட்டுவன். இளங்கோவடிகளின் சமகாலத்தவர் சீத்தலை சாத்தனார். இளங்கோவடிகள் இளமையிலே துறவு பூண்டு தங்கிய இடம் குணவாயிற் கோட்டம். அடுத்த கேள்வி. இளங்கோவடிகளின் காலம் கி.பி. 2ஆம் நூற்றாண்டு. யாமறிந்த புலவரிலே கம்பனைப் போல் வள்ளுவர் போல் இளங்கோவைப் போல் பூமிதனில் எங்கணுமே பிறந்ததில்லை உண்மை வரும் புகழ்ச்சியில்லை என புகழ்ந்தவர் பாரதியார். சிலப்பதிகாரம் கதை உருவம் இசை நாடகம். சிலப்பதிகாரம் எத்தனை காண்டங்களை கொண்டது? 3. புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம். ஆடலரசி என்னப்படுபவள் மாதவி. சிலப்பதிகாரத்தில் உள்ள காதைகளை பட்டியலிடு. மொத்தம் 30 காதைகள்
ஒன்று புகார் காண்டத்தில் 10 காதைகள், மதுரை காண்டத்தில் 13 காதைகள் மற்றும் வஞ்சி காண்டத்தில் 7 காதைகள், மொத்தம் 30. சிலப்பதிகாரம் வேறு எவ்வாறு வழங்கப்படுகிறது? உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள். சிலப்பதிகாரத்தின் வேறு பெயர்கள் முதற்காப்பியம், முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம், ஒற்றுமை காப்பியம், நாடக காப்பியம். நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாராம் படைத்த தமிழ்நாடு என்று போற்றியவர் பாரதியார். இக்கதை சிலப்பதிகாரம் என்னும் பெயரால் யாம் இயற்றுவோம் என்று கூறியவர் இளங்கோவடிகள். ஐம்பெரும் காப்பியங்களில் முதன்மையானது சிலப்பதிகாரம். அடுத்த கேள்வி, சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையும் இரட்டை காப்பியம் என காரணம் காலத்தாலும் கதை தொடர்பாலும் பாவகையாலும் ஒன்றுபட்டது. அடிகள் நீரே அருளுக என்றவர் சீத்தலை சாத்தனார். கோறல் என்பதன் சொற்பொருள் கொல்லுதல். சிலப்பதிகாரத்தின் வழக்குரை காதை மதுரை காண்டத்தின் எத்தனையாவது காண்டமாகும்? 10வது. கள்வனை கொலை செய்தல் கொடுங்கோலன்று என்று கூறியவர் பாண்டிய மன்னன். கணவனை இழந்த மகளிருக்கு எந்த விதத்திலும் ஆறுதல் கூற இயலாது என்று கூறியவர் கோப்பெருந்தேவி. பீரிட்டு எழும் குருதி ஒழுக்கு பிடர்தலை பீட்டில் ஏறிய இளங்குடி யார்? கொற்றவை. கன்னியர் 7வரில் இளையவன் பிடாரி. சூருடை கானகம் உகந்தவள் காளி. பெரும்பெயர் புகழாரம் பதியே என்றவள் கண்ணகி. வேங்கை மரத்தின் கீழ் ஒரு பெண் தெய்வத்தை பார்த்தோம் என்று கூறியவர்கள் மலைவாழ் மக்கள். இறைவனை நடனமாட செய்தவள் பத்ரகாளி. தாருகன் என்ற அரசனின் பரந்த மார்பை பிளந்தவள் துர்க்கை. அச்சம் தரும் காட்டை தாம் விரும்பும் இடமாக கொண்டவள் காளி. கண்ணகியின் கற்சிலம்பில் உள்ளது மாணிக்க பரல்கள். கௌதியடிகள் எந்த சமயத்தை சார்ந்தவர்? சமணம். கோவலன் கொலையுண்ட செய்தியை யார் மூலம் கண்ணகி அறிந்தாள்? மாதரி. இந்திர விழாவில் கானல் வரி பாடலை பாடியவர் மாதவி. மடக்கொடி என்று அழைக்கப்படுபவர் கண்ணகி. தென்புலம் காவல் கூறியவர் பாண்டிய மன்னன். தன் அரண்மனை மணி ஒலித்ததை கேட்டு பசுவின் துயரை அறிந்து தன் ஒப்பற்ற மகனையே தேர் சக்கரத்திலிருந்து கொன்றவர் மனுநீதி சோழன். புறாவின் துன்பத்தை போக்கிய மன்னன் சிபி. பாண்டிய மன்னன் மனைவி கார்சிலம்பில் இருந்தது முத்துக்கள். கண்ணகியின் சிறப்பு எதனால் ஆனது? மாணிக்க பரல்கள். நீர்வார் கண்ணை எம்முன் வந்தோய் யாரையோ நீ மணக்கொடி போய் என்ற கூற்று யாருடையது? பாண்டிய மன்னன். கள்வனை கொலை செய்தல் கொடுங்கோலானது அதுவே அரச நீதி. பாண்டிய மன்னன். மடமொழி என்று அழைக்கப்படுபவள் கோப்பெருந்தேவி. ஆராய்ந்து அறிந்து நீதி வழங்காத மன்னவனே உன்னிடத்தில் கூறுவது ஒன்றுண்டு என உரைத்தவள் கண்ணகி. பொன் செய்கோலால் தன் சொல் கேட்ட யானே அரசன் யான கள்வன் என்று உரைத்தவர் பாண்டிய மன்னன். கணவனை இழந்த மகளிருக்கு எவ்விதத்திலும் ஆறுதல் கூற இயலாது என்று கூறியவர் கோப்பெருந்தேவி, பாண்டிய மன்னனின் மனைவி. அடுத்த கேள்வி, சிலப்பதிகாரம் உணர்த்தும் முப்பெரு உண்மைகள். அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும். உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர். ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும். சொற்பொருள் புல் பறவை தேரா ஆராயாத ஆழி தேர் சக்கரம் கொற்றம் அரசநீதி. அடுத்து தமிழ் வளர்ச்சி. பாரதிதாசனின் இயற்பெயர் கரங்க சுப்புரத்தினம். பாரதிதாசன் பிறந்த ஊர் ஆண்டு 1891 ஏப்ரல் 29 புதுச்சேரியில் பிறந்தார். பாரதிதாசன் பெயருக்கான காரணம் பாரதியின் மேல் கொண்ட பற்றால் தம் பெயரை மாற்றிக்கொண்டவர். பாரதிதாசனின் சிறப்பு பெயர்கள் பாவேந்தர், புரட்சி கவிஞர். பாரதிதாசனின் படைப்புகள் குடும்ப விளக்கு, இருண்ட வீடு, தமிழ் இயக்கம், பாண்டியன் பரிசு, அழகின் சிறப்பு, பிரசந்தையார். அடுத்த கேள்வி, பாரதிதாசன் பரம்பரை என்றொரு டேஷ் பரம்பரையே அவர் காலத்தில் உருவானது. கவிஞர். தமிழக அரசு பாவேந்தர் படைப்புகளை நாட்டுடைமை ஆக்கியுள்ளது. தமிழக அரசு ஆண்டுதோறும் எவருக்கு பாவேந்தர் விருது வழங்கப்படுகிறது? சிறந்த கவிஞர்களுக்கு. பாரதிதாசன் பெயரில் பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடம் திருச்சிராப்பள்ளி. எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும். இலக்கண நூல் புதிதாக இயற்றுதலும் வேண்டும். பாரதிதாசன். பாரதிதாசன் நடத்திய இதழ் குயில். எளிமையில் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லாரும் நானிடவும் வேண்டும். இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் தமிழ் வளர்ச்சி. தமிழ்மொழி மதங்களில் சாய்காமை வேண்டும் என்றவர் பாரதிதாசன். தகதகதாய் தமிழை தாபிப்போம் வாரீர் என்றவர் பாரதிதாசன். தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை என்று கூறியவர் பாரதிதாசன். சொற்பொருள் சுவடி நூல்.
எளிமை, வறுமை. பெரியாரின் பெண் விடுதலை சிந்தனைகள். தொண்டு செய்து பழுத்த பழம் தூயதடி மார்பில் விழும் என்று பாடியவர் பாரதிதாசன். பெரியாரின் பெண் விடுதலை சிந்தனைகளில் 2 வகைகள். அடிப்படை தேவைகள் அகற்றப்பட வேண்டியவை. பெண்ணிற்கு தேவையான அடிப்படை தேவைகள்: பெண் கல்வி, பெண்ணுரிமை, சொத்துரிமை, அரசு பணி. பெண் அடிமைத்தனத்திற்கு காரணம் சொத்துரிமை இன்மை. தமிழர்களிடம் இன்று பரவியுள்ள பெருநோய் மனக்கொடை. நமது சமுதாயத்தின் பெண்கள் சார்ந்த தலைகீழான ஒரு புரட்சி ஏற்பட்டாலொழிய பெரிய மாறுதல்களை கொண்டு வர இயலாது என்று கூறியவர் பெரியார். பெண் கல்வி பெறுவது அவர்கள் உரிமை மட்டுமன்று, சமூக மாற்றத்திற்கு மிக இன்றியமையாததும் ஆகும் என கூறியவர் பெரியார். நமது சமுதாயத்தில் பெண்கள் கல்வி கற்றாலொழிய சமூக மாற்றங்கள் ஏற்படாது என்றுரைத்தவர் பெரியார். ஆணுக்கு பெண் இளைப்பில்லை என்று சிந்தித்தவர் பெரியார். ஒழுக்கம் என்பதும் கற்பென்பதும் பெண்களுக்கு மட்டும் என்றில்லாமல் ஆண் பெண் இருபாலருக்கும் பொதுவானது என கூறியவர் பெரியார். பெண்களே சமூகத்தின் கண்கள் என கூறியவர் பெரியார். அனைத்து துறைகளிலும் ஆண்களைப் போலவே பெண்களும் அரசு பணியை பெற்றிட வேண்டும் என்றவர் பெரியார். அடுத்த கேள்வி. கம்பராமாயணம். கம்பராமாயணத்தை இயற்றியவர் கம்பர். கம்பர் பிறந்த ஊர் தேரெழுதூர், மயிலாடுதுறை அருகில். கம்பரின் தந்தை ஆதித்தன். கம்பர் யாருடைய அவையில் அவைகள புலவராக இருந்தார்? 2ஆம் குலோத்துங்கன். கம்பரின் காலம் கிபி 12ஆம் நூற்றாண்டு. கம்பரை ஆதரித்த வள்ளல் திருவண்ணை நல்லூர் சடையப்ப வள்ளலார். கம்பர் தம்மை ஆதரித்த வள்ளலார் சடையப்பரை எத்தனை பாடல்களுக்கு ஒரு பாடல் என பாடி சிறப்பித்துள்ளார்? 1000. கம்பர் இயற்றிய நூல்கள்: கம்பராமாயணம், சடகோபரந்தி, 770, சிலை 70, சரஸ்வதி அந்தாதி, திருக்கை வழக்கம். அடுத்த கேள்வி. கம்பர் காலத்தில் வாழ்ந்த புலவர்கள்: செயங்கொண்டார், ஒட்டக்கூத்தர், புகழேந்தி. கம்பர் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும் விருத்தமெனும் ஒன்பாவிற்கு உயிர் கம்பன். கல்வியிற் பெரியவர் என்ற தொடர்களில் பெருமைக்குரியவர் கம்பர். யாமறிந்த புலவரிலே கம்பனைப் போல் என்று கம்பரை புகழ்ந்து பாடியவர் பாரதியார். கம்பர் தாம் இயற்றிய நூலுக்கு இட்ட பெயர் ராமாவதாரம். கம்பராமாயணத்திலுள்ள காண்டங்களின் எண்ணிக்கை 6. கம்பராமாயணத்திலுள்ள காண்டங்களின் பெயர்கள்: பாலகாண்டம், அயோத்திய காண்டம், ஆரண்ய காண்டம், கிட்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம். கம்பராமாயணத்தின் உட்பிரிவு படலம். தமிழ் காப்பிய வளர்ச்சியின் உச்சம் கம்பராமாயணம். தமிழுக்கு கதி என்று அழைக்கப்படும் நூல்கள்: கம்பராமாயணம், திருக்குறள். கம்பராமாயணத்தில் அயோத்திய காண்டம் எத்தனையாவது காண்டம்? 2வது காண்டம். அயோத்திய காண்டத்திலுள்ள பாடல்களின் எண்ணிக்கை 13. அயோத்திய காண்டத்தில் குகன் படலம் எத்தனையாவது படலம்? 7. குகன் படலம் வேறு எவ்வாறு அழைக்கப்படும்? கங்கை படலம். குகனின் ஊர் சிருங்கிபேரம். கார்குலாம் நிறைந்தான் கூறகாதலன் உணர்ந்து. இத்தொடரில் கார்குலாம் நிறைந்தான் என்பது யாரை குறிக்கும்? ராமன். காயும் வில்லனின் கல்திரள் தோன்றினாள் என்னும் சிறப்புக்கு உடையவள் குகன். ஆயக்கலை என்பதன் சொற்பொருள் அந்த நேரத்தில் அயோத்தி நாட்டு மன்னன் தசரதன். கைகேயின் தோழி மந்தரை. நீ 14 ஆண்டுகள் காடு செல்ல வேண்டும், இது மன்னன் ஆணை என்று கூறியவர் கைகேயி. வேட்டுவா தலைவன் குகன். அண்ணலும் விரும்பி என்பால் அழைத்து நீ அவனே என்றான். பன்னவன் வருக என பிரிவினான். இத்தொடரில் பன்னவன் என்பது யாரை குறிக்கும்? இலக்குவன். அரியதாம் உவப்ப உள்ள தன்னன்பினால் அமைந்த காதல் தெரிதரா கொன்ற என்றால் அமிழ்தினும் சீர்த்தவன்றே. யாருடைய கூற்று? ராமன். கோதைவில் குரிசில் அண்ணான் கூறிய கொள்கை கேட்டான். இத்தொடரில் குரிசில் என்பதன் பொருள் தலைவன். தொல்காப்பிய நெறி நின்றவன் கம்பன். வடமொழி எழுத்தையும் பிற மொழி கலப்பையும் தடுத்த தமிழ் வேந்தர் கம்பர். உலகினில் நாகரிகம் முற்றும் அழிந்து விடாமலும் திருக்குறளும் கம்பர் காவியமும் இருந்தால் போதும், மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம் என்று கூறியவர் கார்டுவெல். அடுத்து அண்ணல் அம்பேத்கர். நிகரொன்று கொட்டு முரசே, இந்த நானிலம் வாழவே ரெல்லாம் என்று விடுதலைக்கும் சமத்துவத்திற்கும் முரசு கொட்டியவர் பாரதியார். டாக்டர் அம்பேத்கர் பிறந்த ஆண்டு 1891 ஏப்ரல் 14. டாக்டர் அம்பேத்கர் பிறந்த ஊர் கொங்கன் மாவட்டத்தில் அம்பவாடே. அம்பேத்கர் பெற்றோர் ராம்ஜி சக்பால் பீமாபாய். அம்பேத்கரின் இயற்பெயர் பீமாராவ் ராம்ஜி. சாதி சமயங்களை பாரம் உயர் சென்மம் இத்தேசத்தில் என்னும் உயரிய நோக்குடன் செயல்பட்டவர் அம்பேத்கர். சமுதாய மறுமலர்ச்சியின் முன்னோடி, சமத்துவ காவலர், அரசியல் சட்டமேதை என்றெல்லாம் பாராட்ட பெற்றவர் டாக்டர் அம்பேத்கர். டாக்டர் அம்பேத்கர் எந்த மன்னர் உதவியுடன் 1910
1912 பம்பாய் எல்பினான்ஸ் கல்லூரியில் இளங்கலை பட்டம் வென்றார். பாரடே. அம்பேத்கர் எந்த ஆண்டு லண்டனின் பொருளாதாரத்தில் முனைவர் பட்டம் பெற்றார்? 1916. டாக்டர் அம்பேத்கர் எங்கு பொருளியல் பேராசிரியராக பணியாற்றினார்? பாம்பே. மத, இன, மொழி, சமூக பழக்க வழக்கங்கள் கொண்ட இந்நாட்டை இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தால் ஒருங்கிணைத்தவர் டாக்டர் அம்பேத்கர். தந்தை பெரியார் கேரளாவில் வைக்கம் போராட்டம் நடத்திய ஆண்டு 1924. டாக்டர் அம்பேத்கர் மராட்டியத்தில் மகத்துக்குளத்தில் தண்ணீர் எடுக்கும் போராட்டம் நடத்திய ஆண்டு 1927. இங்கிலாந்து செல்வதற்கெல்லாம் இந்தியா தலை அசைக்கும் என்பது தவறு, இந்த நிலை எப்போதே மாறிவிட்டது என்றவர் டாக்டர் அம்பேத்கர். முதல் வட்ட மேசை மாநாடு நடைபெற்ற ஆண்டு 1930. இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் வகுக்க எத்தனை பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டது? 7. டாக்டர் அம்பேத்கர் மக்கள் கல்விக் கழகத்தை தோற்றுவித்த ஆண்டு 1946. சித்தாந்த உயர்கல்வி நிலையம் எங்கு ஆரம்பிக்கப்பட்டது? மும்பை. இந்தியாவில் தேசிய பங்கு விதம் என்ற நூல் எழுதியவர் டாக்டர் அம்பேத்கர். அம்பேத்கர் உலக தலைவர்களில் ஒருவர். பகுத்தறிவு செம்மல், ஆராய்ச்சியில் சிகரம், மக்களின் மாபெரும் வழிகாட்டி, அப்பெருந்தலைவர் போல வேறு யாரும் நலம் காண முடியாது என்று புகழாரம் சூட்டியவர் பெரியார். பகுத்தறிவு துறையில் அவருக்கு இணை அவரே. ஆசிய கண்டத்திலே மிக பெரிய தனியார் நூலகத்தை அமைத்த பெருமை அவரே சாரும் என்று அம்பேத்கரை புகழ்ந்தவர் ஜவஹர்லால் நேரு. அண்ணல் அம்பேத்கர் தன்னலமற்றவர், தமக்கு கொடுத்த பணியில் கருமமே கண்ணாக இருந்தவர் என்று கூறியவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். டாக்டர் அம்பேத்கருக்கு இந்திய அரசு பாரத ரத்னா, பாரத இந்திய மாமணி என்னும் உயரிய விருதை வழங்கிய ஆண்டு 1990. அரை வயிற்று கஞ்சிக்கு அல்லல்படும் உவமைகளின் உறுப்பினராக நான் பேசுகிறேன் என்று கூறியவர் டாக்டர் அம்பேத்கர். ஒவ்வொருவரும் முழு மனித நிலையை அடைய கல்வி, செல்வம், உழைப்பு ஆகிய மூன்றும் தேவைப்படுகிறது என்று கூறியவர் டாக்டர் அம்பேத்கர். சமூகத்தின் மாற்றத்திற்கு சிந்தனை விதைகளை தூவுகின்ற புரட்சியாளர்களாலே இந்த வையகம் வாழ்கிறது என்றவர் டாக்டர் அம்பேத்கர். ஜனநாயகத்தின் மறுபெயர்தான் சகோதரத்துவம் என்றவர் டாக்டர் அம்பேத்கர். இந்திய நாட்டின் சாதி என்னும் இருளை அகற்ற வந்த அறிவுக்கதர் டாக்டர் அம்பேத்கர். எங்கே சமத்துவம் மறக்கப்படுகிறதோ அங்கே மனித பண்பு மறந்து விடுகிறது என்று கூறியவர் டாக்டர் அம்பேத்கர். வடக்கே இருந்து தெற்கிலிருக்கு பெரியவரும் இடைவிடாது உழைத்திருந்தால் சாதி என்னும் பாறை உடைந்து சுக்கு நூறானது என்று கூறியவர் டாக்டர் அம்பேத்கர். உயரிய ஆளுமை திறன் கொண்டவர், கூர்ந்த அறிவு உடையவர், மனித உரிமைக்காக உழைத்தவர் டாக்டர் அம்பேத்கர். சமுதாயம் என்னும் மரத்தின் வேரை சாதி புழுக்கள் அரித்து விடாமல் தடுக்க நச்சு கொல்லி மருந்தியார் டாக்டர் அம்பேத்கர். கல்வி அறிவின்றி நாடு முன்னேற முடியாது என்று உரைத்தவர் டாக்டர் அம்பேத்கர். சமுதாயத்தின் புறக்கணிக்கப்பட்ட மக்களுக்காக தம்மை முழுமையாக அர்ப்பணித்து கொண்டவர் டாக்டர் அம்பேத்கர். அம்பேத்கர் இயற்கை எய்திய ஆண்டு 1956 டிசம்பர் 6. நெக்ஸ்ட் அன்றாட வாழ்வில் சட்டம். சட்டம் என்பதன் பொருள் செம்மை. செம்மை என்னும் சொல் பொருள் நடுநிலைமை. நம்ம நாட்டின் முதன்மையான வாழ்வியல் அடிப்படை சட்டத்தை டேஷ் என்கிறோம். அரசியலமைப்பு சட்டம். நாட்டில் உள்ள அனைத்து வகை சட்டங்களும் அடிப்படையானது அரசியலமைப்பு சட்டம். பௌத்தர்களும் சமணர்களும் தனியான மத சட்டம் எவையுமில்லை, அவர்களுக்கும் பொருந்தும் சட்டம் இந்து சமய சட்டம். நற்றிணை நல் என்று அடைமொழி கொடுத்து போற்றப்படும் நூல் நற்றிணை. நற்றிணை எந்த திணை வகை நூல்? அகத்திணை நூல். நற்றிணை எவ்வகையிலுள்ள நூல்? எட்டுத்தொகை. ஓரறிவு உயிர்களையும் விரும்பும் உயிரிய பண்பு விரிந்தோம்பல் அறவழியியல் பொருளீட்டல் முதலிய தமிழர் தம் உயர் பண்புகளை தெள்ளத் தெளிவாக எடுத்தியம்பும் நூல் நற்றிணை. நற்றிணை பாடல்களிலுள்ள அடியவரை 9 முதல் 12. நற்றிணை பாடல்களை தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த மாறன் வழுதி. நற்றிணை பாடல்களின் எண்ணிக்கை 400. நற்றிணை பாடினோர் 275 பேர். நெடிய மொழிதலும் கடிய ஊர்தலும் செல்வம் அகற்றுதன் செய்வினை பயனே என்ற பாடலை பாடியவர் மிளைக்கிழான் நல்வேட்டனார். புறநானூறு சங்ககால மக்களின் வாழ்க்கை நிலை, மன்னர்களின் வீரம், புகழ், கொடை, வெற்றிகள் பற்றிய செய்திகளை கூறும் நூல் புறநானூறு. புறநானூறு எவ்வகை நூல்களில் ஒன்று? எட்டுத்தொகை. புறநானூறில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 400. சான்றோர் என்றும் சான்றோர் பக்கமே இருப்பார், சான்றாமை இல்லாதார் தீயவர் பக்கமே சேருவார் என்று கூறும் நூல் 400. புறநானூறு. கோப்பெருஞ்சேழன் வடக்கிலிருந்த பொழுது யாருடைய வருகைக்காக காத்திருந்தார்? பிரசந்தையார். அடுத்த கேள்வி.
பொன்னும் துளிரும் முத்தும் மணியே என்னும் பாடல் புறநானூற்றிலிருந்து எத்தனையாவது பாடல்களாக எழுந்துள்ளது? 218. சான்றோர் பாலர் ஆப சாலார் சாலார் பாலர் ஆகுபே என்ற பாடலை பாடியவர் கண்ணகானார். கண்ணகானார் எந்த மன்னரின் அவைகள புலவராக இருந்தார்? கோப்பெருஞ்சோழன். புறநானூற்றை இயற்றிய புலவர்களில் ஒருவர் கண்ணகானார். கோப்பெருஞ்சோழன் பிரசந்தியார் இவரின் நட்பை பாடிய புலவர் கண்ணகானார். பேச்சுக்களே ஆயக்கலைகள் எத்தனை? 64. நுண்ணிய நூல் பல கற்றவர்க்கே அமைந்த அரிய கலை பேச்சுக்களே. மேடை பேச்சில் நல்ல தமிழை கொண்டு மக்களை ஈர்த்தவர் தமிழ் தென்றல் திருவிக. பேரறிஞர் அண்ணா. ஈராபி சேதுப்பிள்ளை. வெறும் பேச்சுக்கும் வேறுபாடு உண்டு. மேடை பேச்சு பேச்சு முடிவில் டேஷ் கூறி கருத்தினை நிலைநாட்டி முடித்தல் வேண்டும். சுருக்கத்தினை பேசும் பொருளை ஒழுங்குமுறை கட்டுப்படுத்தி பேசும் பேச்சு முறை எத்தனை வகைப்படும்? எடுத்தல், தொடுதல், முடித்தல். தொடக்க உரை பிறகு பொருளை விரிவு பேசும் முறை டேஷ் எனப்படும். தொடுத்தல். எண்ணங்களை சொல்லும் முறையால் அழகுபடுத்துவதே அணி எனப்படும். பேச்சை தொடர்வது எடுப்பு எனப்படும். தமிழ் தென்றல் என சிறப்பிக்கப்படுபவர் திருவிக. மேடை பேச்சில் அண்ணாவை ஈர்த்தவர் திருவிக. அண்ணாவின் கடிதம் உழைத்து பெறு, உரிய நேரத்தில் பெறு, முயற்சி செய்து பெறு என்று கூறியவர் அறிஞர் அண்ணா. தமிழ் திருநாள் தை முதல் நாளாம் அமிழ்தென இனிக்கும் பொங்கல் திருநாள் என்று முழங்கியவர் முடியரசன். அறிஞர் அண்ணா தனது தம்பிக்கு எந்த இதழில் கடிதம் எழுதினார்? காஞ்சி. புனலிடை மூழ்கி பொலிவிடை உலாவி பொன்னின் இலையும் துகிலும் பூண்டு என்று கனிமொழி பேசியவர் அறிஞர் அண்ணா. அண்ணாவின் கடிதம் எழுதப்பட்ட ஆண்டு 14/1/1964. பெரிய புராணம். பெரிய புராணத்தை அருளியவர் சேக்கிழார். சேக்கிழார் பிறந்த ஊர் குன்றத்தூர், காஞ்சிபுரம் மாவட்டம். சேக்கிழாரின் இயற்பெயர் அருள்மொழி தேவர். சேக்கிழார் யாரிடம் தலைமை அமைச்சராய் பணியாற்றினார்? அனபய சோழன். உத்தம சோழ பல்லவர் என்ற பட்டம் பெற்றவர் சேக்கிழார். தெய்வ சேக்கிழார் என்றும் தொண்டசீர் பரவுவார் என்றும் போற்றப்படுபவர் சேக்கிழார். சேக்கிழாரின் காலம் கிபி 12ஆம் நூற்றாண்டு. பெரிய புராணத்தில் உள்ள தனியடிகள் எத்தனை? 63. பெரிய புராணத்தில் உள்ள தொகையடிகள் எத்தனை? 9 பேர். பெரிய புராணத்தில் உள்ள சிவனடிகள் எண்ணிக்கை 72. இந்நூலுக்கு சேக்கிழாரிட்ட பெயர் திருத்தொண்டர் புராணம். பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவல்ல என்ன சேக்கிழார் பெருமானை புகழ்ந்துரைத்தவர் மீனாட்சி சுந்தரனார். உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியமென பெரிய புராணம் என்றவர் திருவி கல்யாண சுந்தரனார். திரைப்படக்கலை உருவான கதை. உலகில் பல்வேறு மொழிகள் இருப்பினும் மக்கள் அனைவரும் எளிதில் புரிந்து கொள்ளும் உலக மொழி திரைப்படம். ஒளிப்படம் எடுக்கும் முறையை கண்டுபிடித்த ஆண்டு 1830. ஒருவர் மட்டும் பார்க்கும் படக்கருவியை கண்டுபிடித்தவர் எடிசன். படச்சுருள் உருவாக்கும் முறை கண்டுபிடித்தவர் ஈஸ்ட்மன். ஓடும் குதிரையை இயக்கப்படமாக எடுத்தவர் எவர்டு மைப்ரிஸ்ட். இயக்கப்படத்தை பலரும் பார்க்கும் வகையில் வடிவமைத்தவர் பிரான்சிஸ் செக்கின்ஸ். இயக்கப்படத்தை பலரும் பார்க்கும் வகையில் வடிவமைத்த ஆண்டு 1894. திரைப்படம் எடுக்க பயன்படும் படச்சுருள் எந்த பொருளால் ஆனது? செல்லுலாய்டு. அடுத்த கேள்வி. படப்பிடிப்பு கருவியில் ஓரடி நீளமுள்ள படச்சுருளில் எத்தனை படங்கள் வீதம் ஒன்றின் பின் ஒன்றாக தொடர்ச்சியாக எடுக்கப்படும்? 14. படம் உருவாக்க பயன்படும் சுருள் டேஷ் எனப்படும். படச்சுருள். திரையரங்குகளில் திரைப்படம் காட்ட பயன்படும் கருவி ஒளிப்பட கருவி. கருத்துப்படம் அமைக்க தொடங்கியவர் வால்ட் டிஸ்னி. பார்ப்பதற்கு வேடிக்கையாக இருப்பதால் குழந்தைகள் மிகவும் விரும்பும் படம் இயக்கரு படங்கள். ஒரு நிகழ்வை மட்டும் எடுத்துக்கொண்டு அதை பற்றி முழு விளக்கத்தையும் தருவது விளக்கப்படம். கல்வி கற்பதற்கென உருவாக்கப்படும் படங்கள் கல்விப்படம். வாழ்க்கையில் நேரில் காண முடியாத பல இடங்களையும் நேரில் பார்ப்பதென போல காட்டுவது கல்விப்படம். உலகில் பல்வேறு பகுதிகளில் நடக்கும் நிகழ்ச்சிகளை படமாக காட்டுவது செய்திப்படம். பாரத ரத்னா எம்.ஜி. ராமச்சந்திரன். எம்.ஜி. ராமச்சந்திரன் பிறந்த ஊர் இலங்கையில் உள்ள கண்டி. எம்.ஜி. ராமச்சந்திரன் பிறந்த ஆண்டு 1917 ஜனவரி 17. எம்.ஜி. ராமச்சந்திரன் பெற்றோர் கோபாலாமேன் சத்யபாமா. தமிழ்நாட்டில் எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்கள் குடிபெயர்ந்த நகரம் கும்பகோணம். அறிஞர் அண்ணாவின் பேச்சாற்றல், பழகும் பண்பு, உண்மை, நேர்மை, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு முதலியவற்றில் கவரப்பட்டவர் எம்.ஜி. ராமச்சந்திரன். நடிப்பு கலையும் அரசியலும் தமது இரு கண்களாக கருதியவர் எம்.ஜி.ஆர். கடின உழைப்பே ஒரு நாட்டுக்கு வளர்ச்சியை கொடுக்கும் என்று நம்பியவர் எம்.ஜி.ஆர். எம்.ஜி.ஆர். அவர்கள் இதயக்கனி என்று போற்றியவர் அறிஞர் அண்ணா. எம்.ஜி.ஆர். சென்னை மாநில சட்டமன்ற மேலவை உறுப்பினரான
ஆண்டு 1963. எம்.ஜி.ஆர். அவர்கள் பரங்கிமலை தொகுதியில் போட்டியிட்டு வென்ற ஆண்டு 1967. எம்.ஜி.ஆர். அவர்கள் புதிய கட்சி தொடங்கிய ஆண்டு 1972. எம்.ஜி.ஆர். அவர்கள் முதல்வராக பணியேற்றிய ஆண்டு 1977. எம்.ஜி.ஆர். அவர்கள் எத்தனை ஆண்டுகள் தமிழ்நாட்டில் முதல்வராக பணியாற்றினார்? 11. எம்.ஜி.ஆர். அவர்களுக்கு டாக்டர் பட்டம் வழங்கிய பல்கலைக்கழகம் சென்னை பல்கலைக்கழகம். தொடக்கப் பள்ளியில் படிக்கும் குழந்தைகளுக்கு பயனளிக்கும் வகையில் சத்துணவு வழங்கும் திட்டத்தை செயல்படுத்தியவர் எம்.ஜி.ஆர். புரட்சித் தலைவர் என்று மக்களால் போற்றப்பட்ட எம்.ஜி.ஆருக்கு அவர்கள் இயற்கை எய்திய ஆண்டு 1987. டிசம்பர் 24. இந்திய அரசு எம்.ஜி. ராமச்சந்திரனுக்கு வழங்கிய சிறந்த நடிகருக்கான பட்டம் பாரத் பட்டம். எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு 1988. எம்.ஜி. ராமச்சந்திரன் பட்டப்பெயர்கள்: புரட்சி நடிகர், மக்கள் திலகம், இதயக்கனி, வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி, மக்கள் மனதில் நிற்பவர். எம்.ஜி. ராமச்சந்திரன். தமிழ் விடுதூது: அரியாசனம் உனக்கே யானால் உனக்கு சரியாரும் உண்டோ தமிழே என்று தமிழ் விடுதூது பாடலை பாடியவர் பெயர் தெரியவில்லை. தத்திக்குந் தெள்ளமுதாய் தெள்ளமுதின் மேலான முத்திக்கனியே என் முத்தமிழே என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் தமிழ் விடுதூது. போலி புலவர்களின் தலையை குட்டியவர் அதிவீர ராமபாண்டியர். போலி புலவர்களின் காதுகளை அறுத்தவர் வில்லிபுத்தூரார். போலி புலவர்களின் தலையை வெட்டியவர் ஒட்டக்கூத்தர். புத்திக்குள் விண்ணப்பப்படும் தேனே என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் தமிழ் விடுதூது. தமிழ் விடுதூது டேஷ் இலக்கியங்களில் ஒன்று. 96 வகை சிற்றிலக்கியம். தமிழ் விடுதூது எந்த வெண்பாவால் பாடப்படும்? கலிவெண்பா. தமிழ் விடுதூதுவின் தலைவர் மதுரை சொக்கநாதர். தொன்மை தமிழகம் முதல் மாந்தன் தோன்றிய இளமுரியா என்பது மனித நாகரிக தொட்டில். பழியிரு ஆற்றுடன் பன்மலை அடுக்கடுத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம். திங்களோடும் செழும்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுகளோடும் என்ற பாடல் வரி பாடியவர் பாரதிதாசன். கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பே எந்நாட்டு அரிசியும் மயில் தொகையும் சந்தனமும் தமிழகத்திலிருந்து அனுப்பப்பட்டன. கிரேக்கம், ரோமபுரி மற்றும் எகிப்து. எந்த மன்னனுக்கு யானை தந்தம், மயில் தொகையும் வாசனைப் பொருட்களும் தமிழகத்திலிருந்து அனுப்பப்பட்டன? சாலமன். பண்டை காலத்து வணிகப் பொருட்கள் துறைமுக நகரத்திலிருந்து ஏற்றுமதி ஆயின என்று கூறும் நூல் பட்டினப்பாலை, மதுரை, காஞ்சி. உழுதுண்டு வாழ்பவரே வாழ்வார் என்று கூறியவர் திருவள்ளுவர். களிறு எறிந்து பேர்தல் காளைக்கு கடனே என்று பாடல் வரி அமைந்துள்ள நூல் புறநானூறு. குழலினி யாழினிது என்று இசை பொழிதும் கருவிகளை கூறும் நூல் திருக்குறள். பண்ணுக்கும் தமிழுக்கும் பிரிக்க முடியாதென்று கூறும் நூல் தேவாரம். இன்றைய கர்நாடக இசைக்குத்தாய் தமிழிசை. உலகில் மொழி உருவம் பெறுவதற்கு முன் டேஷ் பிறந்துவிட்டத இசை. நீரின் வந்த நீர்ப்பரி பரவும் காலில் வந்த கருங்கரி மூடையும் என்ற பாடல் வரி கொண்டுள்ள நூல் பட்டினப்பாலை. உண்டி கொடுத்தாரே உயிர் கொடுத்தாரே புறநானூறு. மணிமகளே. சங்ககால பெண்களின் பெருவீரத்தை பாடிய பெண் பார்ப்புலவர் கூத்தூர் மாசாத்தியார். தமிழ் கெழுக்கூடல் புறநானூறு. தமிழ்வேலி பரிபாடல். கூடலில் ஆய்ந்த ஒண்தீன் தமிழில் திருவாசகம். நரம்பின் மறை தொல்காப்பியம். தற்கால தொல்லியல் ஆய்வுகள். நல்லிசை கடாம்புனை நன்னவற்பில் வெல்புக லயனைத்தும் மேம்பட தன்கோன் என்ற பாடலை பாடியவர் பெருங்கௌசிகனார். சங்ககால மன்னர் நன்னை பற்றி கூறும் கல்வெட்டு எந்த காலத்தை சேர்ந்தது? கிபி 13ஆம் நூற்றாண்டு. சங்ககால மன்னர் நன்னனை பற்றி கூறும் கல்வெட்டு எங்கு உள்ளது? திருவண்ணாமலை. வாகையும் குரங்கும் விசைய முந்தீட்டிய அடல்புனை நெடுவேல் ஆட்கொண்ட தேவன் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் மலைபடுகடாம். தேவாரம். நாமர்க்கும் குடியெல்லாம் நம்மை அஞ்சோர் நகரத்தில் இடர்படம் நடலே இல்லோர் என்ற தேவார பாடலை பாடியவர் திருநாவுக்கரசர். திருநாவுக்கரசர் பிறந்த ஊர் திருவாரூர். திருநாவுக்கரசர் பெற்றோர் புகழானார் மாதினியார். திருநாவுக்கரசரின் தமக்கையின் பெயர் திலகாவதியார். திருநாவுக்கரசருக்கு பெற்றோரிட்ட பெயர் மருநீக்கியார். திருநாவுக்கரசரின் வேறு பெயர் அப்பர், வாசிகர், தருமசேனர், தாண்டகவேந்தர். சைவ திருமுறைகளில் முதல் 7ஆம் டேஷ் எனப்படும் மூவர் தேவாரம். தருமசேனர், அப்பர், வாசிகர் என்னும் வேறு பெயர்களை கொண்டவர் திருநாவுக்கரசர். திருநாவுக்கரசரின் நெறி தொண்டு நெறி. சைவ நாயன்மார்கள் எத்தனை பேர்?
3. தாண்டகர் பாடுவதில் வல்லவர் ஆதலால் தாண்டக வேந்தர் என்று அழைக்கப்பட்டவர் திருநாவுக்கரசர். அறிவு அறம் காக்கும் கருவி என்றவர் திருவள்ளுவர். உலகம் உருண்டை என்பதை எத்தனை நூற்றாண்டிற்கு பிறகே மேலை நாட்டினர் உறுதி செய்தனர்? 16ஆம் நூற்றாண்டு. ஆன்ம இயல் பேசும் நூல் திருவாசகம். அண்ட பகுதியில் உண்டை பிறக்கும் அளப்பெரும் தன்மை வள பெருங்காட்சி என்று வானியல் அறிவை வெளிப்படுத்தும் நூல் திருவாசகம். உலகம் என்பதன் வேர்ச்சொல் உலவு. ஞாலம் என்பதன் தமிழ்ச்சொல் ஞால். வளவன் ஏவர் வானூர்தி என்று கூறும் நூல் புறநானூறு. பொருத்தமான இணை வறுதி நிறை காயமும் புறநானூறு. தீம்பழி எந்திரம் பந்தல் வருந்த 18. அந்த கேணியும் எந்திர கிணறும் பெருங்காதை. சித்த மருத்துவம் வளர்த்த சித்தர்களின் எண்ணிக்கை 18 பேர். கண்ணிடத் தப்பிய கண்ணப்பர் வரலாற்று ஊனுக்கு ஊன் என்னும் செய்தி எந்த மருத்துவத்தை பற்றி கூறுகிறது? அறுவை மருத்துவம். உடம்பிடை தோன்றி ரொன்றே அறுத்ததாம் உதிரம் ஊற்றி அடல் ஊற சுட்டு வேற்றோர் மருந்தினால் துயர்வர் தீர்வர் என்று கூறியவர் கம்பர். அறுவை மருத்துவம் பற்றி கூறுகிறார். சரிந்த குடலே புத்துயரவோர் சரி செய்த செய்தியை கூறும் நூல் மணிமேகலை. பல்வகை உயிரினங்கள் பரிமாண வளர்ச்சியை விரிவாக கூறும் நூல் திருவாசகம். நாள் என்பதன் பொருள் தொங்குதல். சீராபுராணம். சீராபுராணத்தை இயற்றியவர் உமறுபுலவர். உமறுபுலவரின் ஆசிரியர் எட்டயபுரம் கடிகை முத்துப்புலவர். யாருடைய வேண்டுகோளின் வண்ணம் உமறுபுலவர் சீராபுராணம் எழுத தொடங்கினார்? வள்ளல் சீதாகாதி. சீராபுராணம் யாருடைய உதவியால் நிறைவுற்றது? அப்துல் கசீம் மரைக்காயர். முதுமொழி மாலை என்னும் நூலை எழுதியவர் உமறுபுலவர். முதுமொழி மாலை எத்தனை பாக்களை கொண்டது? 80. உமறுபுலவர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? 17ஆம் நூற்றாண்டு. இறைவனின் திருத்தூர் நபியின் நாயகத்தின் சீரிய வரலாற்றினை எழுப்பும் நூல் சீராபுராணம். டேஷ் படிப்பதன் மூலம் காந்தியடிகள் மன உறுதியை பெற்றார்? பகவத்கீதை. காந்தியடிகள் யாருடைய வழிகாட்டுதல் திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பிய தமிழ் பயில தொடங்கினார்? தால்சுதாய். வீட்டுக்குள் முடங்கி கிடந்த பெண்களையும் சமூகத்திற்காக போராளியாக ஆக்கியவர் காந்தியடிகள். காந்திஜியை சிறையில் அடித்த ஆளுநர் ஸ்மார்ட். காந்தியடிகள் எந்த ஆண்டு சுட்டுக் கொல்லப்பட்டார்? 1948 ஜனவரி 30. ஸ்மார்ட் காந்தியடிகளுக்கு பரிசாக வழங்கியது விவிலியம் சார்ந்த நூல்கள். இருநூல். பாரதியார். பாரதியார் பிறந்த ஆண்டு 1882 டிசம்பர் 11. பாரதியார் பிறந்த ஊர் எட்டயபுரம், தூத்துக்குடி மாவட்டம். பாரதியார் எங்கு தமிழாசிரியராக பணிபுரிந்தார்? மதுரை சேதுபதி உயர்நிலைப்பள்ளி. ஆயிரம் உண்டிங்கு சாதி எனில் அந்நியர் வந்து புகழென நீதி என வீர முழக்கமிட்டவர் பாரதியார். பாருக்குள்ளே நல்நாடு நமக்கிருக்கும் நாடு நமது என்பதறிந்தோம் என்றெல்லாம் பாடி மக்களுக்கு பற்றையும் விடுதலை உணர்வையும் தூண்டியவர் பாரதியார். 30 கோடி முகமுடையாள் உயர் மொய்புற ஒன்றுடையாள் என்றவர் பாரதியார். முன்னறி புலவர் என்று அழைக்கப்படுபவர் பாரதியார். குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லாம் பாவம் என்றவர் பாரதியார். மாதம் தம்மை இழிந்து செய்யும் மடமை கொளுத்துவோம் என்பதன் மூலம் பெண்கள் நலம் பேண விரும்பியவர் பாரதியார். தனி ஒருவனுக்கு குணமில்லை எனில் சகத்தினை அழித்திடுவோம் என்று முழங்கியவர் பாரதியார். வாழிய செந்தமிழ் வாழக நற்றமிழ் என்றவர் பாரதியார். செந்தமிழ் நாடனும் போதுநிலை இன்ப தேன் வந்து பாயுது காதுநிலை என்று பாடியவர் பாரதியார். பாரதியார் இயற்றிய இதழ் விஜயா, சுதேசிமித்திரன், இந்திய பாலபாரதம், கலித்தொகை. கலித்தொகை எவ்வகை நூல்களாக வகைப்படுத்தப்படுகிறது? 8 தொகை. கற்றறிந்தோர் ஏந்தும் களி என சிறப்பிக்கப்படும் நூல் கலித்தொகை. கலித்தொகையின் ஆசிரியர் நலந்துவானார். கலித்தொகையை தொகுத்தவர் நலந்துவானார். நலந்துவானார் நெய்த களியில் எத்தனை பாடல்களை பாடியுள்ளார்? 33. கலித்தொகை எந்த பாக்களால் அமைந்துள்ளது? களிப்பாக்களால். நாடக பாங்கில் அமைந்துள்ள நூல் கலித்தொகை. கலித்தொகையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 150. நந்தி கலம்பகம். நந்தி கலம்பகத்தின் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. நந்தி கலம்பகத்தின் பாட்டுடை தலைவன் 3ஆம் நந்திவர்மன். நந்தி கலம்பகத்தின் காலம் கிபி 9ஆம் நூற்றாண்டு. தமிழில் தோன்றிய முதல் கலம்பக நூல் நந்தி கலம்பகம். கலம்பகம் டேஷ் நூல்களில் ஒன்று. 96 வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று. 4000 திவ்ய பிரபந்தம். தனக்கோ செத்துயரம் சென்றடிக்கும் தார்வேந்தம் கோநோக்கி வாழ்குடி போன்றிருந்தேனே என்று பாடியவர் குலசேகர ஆழ்வார். குலசேகர ஆழ்வார் பிறந்த ஊர் கேரளா மாநிலத்தில் உள்ள திருவாஞ்சைக்களம். 11 ஆழ்வார்களில் ஒருவர் குலசேகர ஆழ்வார். பெருமாள் திருமொழியில் ஒன்று. 4000 திவ்ய பிரபந்தம். பெருமாள் திருமொழி என்ற நூலின் ஆசிரியர் குலசேகர ஆழ்வார். குலசேகர ஆழ்வார் வடமொழியில் எழுதிய நூல் முகுந்தமலை.
திருவரங்கத்தின் 3வது மதிலை கட்டியவர் குலசேகர ஆழ்வார். குலசேகர ஆழ்வார் காலம் கிபி 9ஆம் நூற்றாண்டு. தேனினும் இனிய தீத்தமிழாய் பனுவேல் என்று அழைக்கப்படுவது 4000 திவ்ய பிரபந்தம். 4000 திவ்ய பிரபந்தத்தில் குலசேகர ஆழ்வார் பாடியது பெருமாள் திருமொழி. அடுத்த கேள்வி, திருவாட்பிரகாச வள்ளலார் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்குரியார் என்னும் பெரிய புராண பாடலை பாடியவர் ராமலிங்கர். தமிழில் மறுமலர்ச்சி கழகம் என்று அழைக்கப்படுவது 19ஆம் நூற்றாண்டு. ராமலிங்கர் பிறந்த ஊர் கடலூர் மாவட்டம் மருதூர். ராமலிங்கரார் பிறந்த ஆண்டு 5/10/1823ஆம் ஆண்டு. ராமலிங்கரின் ஆசிரியர் சபாபதி. இதோ ஓர் உத்தம மனிதர் போகிறார் என்று வள்ளலாரை கூறியவர் திகம்பர சாமிகள். ஒருமை வாழ்வு, ஒருமையரசு, ஒருமை உலகம் காண விரும்பியவர் ராமலிங்கர். சங்கடம் விளைக்கும் சாதியையும் மதத்தையும் தவிர்ப்பேன் என்றவர் ராமலிங்கர். தமிழ் மொழியே இரவா நிலை தரும் என்று கூறியவர் வள்ளலார். புரட்சி துறவி என்று அழைக்கப்படுபவர் அருட்பிரகாச வள்ளலார். உயிரிரக்கமே பேரின்ப வீட்டின் திறவுகோல் என்றவர் வள்ளலார். அயோத்திதாச பண்டிதர். தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று போற்றப்படுபவர் அயோத்திதாச பண்டிதர். அயோத்திதாச பண்டிதர் பிறந்த ஊர் சென்னை 1000 விளக்கில் உள்ள மகிமா நகர். அயோத்திதாச பண்டிதர் பிறந்த ஆண்டு 1845 மே 20. அயோத்திதாச பண்டிதர் தந்தை பெயர் கந்தசாமி. அயோத்திதாச பண்டிதருக்கு பெற்றோர் இட்ட பெயர் காத்தவராயன். குருவை போற்றிய குருமணி அயோத்திதாச பண்டிதர். அயோத்திதாச பண்டிதர் வெளியிட்ட இதழ் ஒரு பைசா தமிழன். பஞ்சமர் பள்ளிகள் தொடங்கப்பட்ட ஆண்டு 1907. பஞ்சமர் பள்ளிகள் யாரால் தொடங்கப்பட்டது? ஆல்காட். நெக்ஸ்ட் கொஸ்டின், நிற்க நேரமில்லை. சீக்கிரம் செல்லுக நேர்வழியில், அதை செத்தைகள் கூடியே தூர்க்கும் முன்னே என்று நிற்க நேரமில்லை பாடலை பாடியவர் சாலை இளந்திரையனார். சாலை இளந்திரையன் பெற்றோர் ராமையா, அன்னலட்சுமி. சாலை இளந்திரையன் பிறந்த ஊர் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள சாலை நாயனார் பள்ளிவாசல். உலக தமிழ் ஆராய்ச்சி கழகம் மற்றும் இந்திய பல்கலைக்கழக தமிழாசிரியர் மன்றம், தில்லி தமிழ் எழுத்தாளர் சங்கம், உலக தமிழ் பண்பாட்டுக் கழகம் தோன்ற காரணமானவர் சாலை இளந்திரையனார். சாலை இளந்திரையனார் தமிழக அரசின் பாவேந்தர் விருதினை பெற்ற ஆண்டு 1991. நூலகம். முதலாக மக்களுக்கு நூல் நிலையங்களை அமைத்த அரசு கிரீஸ். இந்தியாவில் உள்ள நூலகங்களில் முதன்மையானது கொல்கத்தா. கொல்கத்தா நூலகத்தில் உள்ள நூல்களின் எண்ணிக்கை 10 லட்சத்திற்கு மேல். ஒரு மனிதன் ஆண்டுக்கு எத்தனை பங்குகளாவது படித்தால்தான் அன்றாட உலக நடப்புகளை அறிந்து மனிதனாக கருதப்படுவான் என யுனெஸ்கோ கூறியுள்ளது. 2000. இந்தியாவிலே முதன்முறையாக தமிழக அரசு சென்னை பொது நூலக சட்டத்தை இயற்றிய ஆண்டு 1948. இந்திய நூலக தந்தை என அழைக்கப்படுபவர் சி. ஈரா அரங்கநாதர். பள்ளி கல்வித்துறை டேஷ் என்னும் வகுப்பறை நூலக திட்டத்தை தொடங்கியுள்ளது. புத்தக பூங்கொத்து. உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் நூலக எங்கு உள்ளது? சென்னை. சரஸ்வதி மகால் நூலகம் எந்த ஆண்டு கட்டப்பட்டது? 1820. நமது தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை தொடங்கப்பட்டுள்ள நூலக திட்டம் புத்தக பூங்கொத்து. புத்தகம் என்பதின் லத்தீன் மொழிச்சொல் லிப்ரா. இனிதினிதாய் எழுந்த உயர் எண்ணமெல்லாம் இலகுவது புலவர் தரு சுவடிச்சாலை என்று பாடியவர் பாரதிதாசன். காந்தி திரைப்படத்தில் காந்தியாக நடித்த பென் கிங்ஸ்லின். சோழ நாட்டை ஊட்டி வளர்ப்பது காவிரி ஆறு. அடித்தளம் எந்த நாட்டு சிறுகதையில் இருந்து எடுக்கப்பட்டது? ஸ்வீடன். அடித்தளம் என்ற துணை பாடத்தின் ஆசிரியர் ஜி. குப்புசாமி. குரட்டை ஒலி என்ற துணை பாடத்தின் ஆசிரியர் வ. மு. வரதராசனார். அரசியல் சாணக்கியர் என்று அழைக்கப்படுவர் ராசகோபாலாச்சாரியர். ஒரு நாட்டில் பிறந்த மக்களுக்கு வேண்டப்படும் பற்றுகளில் தலைமையான பற்று மொழி பற்று என்று கூறியவர் பெரியார். சாதி வேரை முளையிலே கிள்ளி எறிய விரும்பியவர் பாரதியார்.